ராஜாவின் இருதயம். சீரியர் எப்ராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது, ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. எருசலேம் நகரத்தில் சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இவ்விரண்டு ராஜாக்களும் ஆகாசுக்கு விரோதமாக கூட்டிச் சேர்ந்து அவர் மீது யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். சீரியர் எப்ராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. ஆகாஸ் தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவர். சீரியரும் எப்ராயீமரும் யூதாவுக்கு விரோதமாக வருகிறார்கள். சீரியரின் இராணுவமும் இஸ்ரவேலின் இராணுவமும் எருசலேமின் கோட்டைக்கு வெளியே முகாமிட்டிருக்கிறார்கள். எருசலேமை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். எருசலேம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்னும் செய்தி ஆகாஸ் ராஜாவுக்கும் யூதாவின் ஜனத்திற்கும் அறிவிக்கப்படுகிறது. அப்போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைகிறது. அவர்களுடைய இருதயம் கலங்குகிறது. அவர்களை பயம் பிடித்துக் கொள்கிறது. யூதா தேசத்தார் கர்த்தரை விட்டு விலகி போய் விட்டார்கள். ஆகாஸ் ராஜாவும் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறார். இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணியதினால் கர்த்தருடைய உதவியும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் இவர்களுடைய இருதயம் கலங்குகிறது. மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் இவர்களுடைய இருதயங்கள் அசைகிறது. இவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை தங்களுடைய சத்துருவாக மாற்றிவிட்டார்கள். இப்போது கர்த்தரை எப்படி தங்களுடைய சிநேகிதராக மாற்றுவது என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு எப்ராயிம் என்னும் பெயர் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு எப்ராயிம் என்னும் மறுபெயரும் உள்ளது. 10 கோத்திரத்தாரில் எப்ராயிம் கோத்திரமே வலிமையானது. அதுபோலவே தெற்கு ராஜ்யத்தில் யூதாவின் கோத்திரம் வலிமையாக இருந்ததினால் அதற்கு யூதா ராஜ்யம் என்று பெயர் பெற்றது.